கிரீன் டீயா? ஐயோ இவ்வளோ எங்கடா சொத்தே வீணு? இதே மாதிரி ஸ்கூல்ல இருக்கா? நீட்டு நீட்டு குட் மார்னிங் கைஸ், வெல்கம் டு நியூ vlog. இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சின்ன வெரைட்டி. டெய்லி இட்லி தோசையா? அப்போ இன்றைக்கி வந்து உப்புமா பண்ணலாம். இட்லி தோசை உனக்கு பிடிக்காதா? டெய்லி பிடிக்காது. எனக்கு டெய்லி பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. 365 டேஸ் எனக்கு பிடிக்கும். சரியான தோசை சைக்கோ. ஆமாம், தமிழ்ல எந்த மாதிரி தோசை சைக்கோ அப்படி ஒரு சேனல்ல இருக்கு, நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆமா இருக்காங்க. அதே மாதிரி தான் நானும். ஐயோ ஸ்க்ரீன்ல பார்க்க கூடாது, அந்த கேமரால தான் பார்க்கணும். எத்தனை வாட்டி சொல்லி உங்ககிட்ட கேட்க மாட்டியா? சரி. ஸோ தோசை சைக்கோ மறுபடியும் ஸ்க்ரீன்ல தான் பார்ப்பீங்க. இல்லையே, நான் அங்கே தானே பார்க்கணும். இந்த கேமராலுக்கு தான் பார்க்கணும். அப்போ இன்னைக்கு வந்து என்னன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு உப்புமா பண்றாராம். எங்க காமிக்கலாம். ஓ, உப்புமாவு ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுங்க உப்புமாவு ஆகிறதுக்கு? உப்புமாவு எல்லாம் தமிழ்ல இருக்குல்ல அந்த பேரு? சேமியா உப்புமா. இது ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட வேணும். அவ்வளோதான். அவ்வளோ போதுமா? கலருங்க அடி பிடிக்கும்ல. அதுக்கு கலர்லேன்னு என்ன சொல்லுவாங்களா? ஆமா, தமிழ் கற்றுக்கோங்க. மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு குளறணும் இல்லை சொல்லணும்? எங்களுக்கு மலையாளத்தில் மிக்ஸ் பண்ணணும், இல்லை இங்கிலீஷில் மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஓகே, மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அவங்க என்ன சொன்னது, இது நானே உப்புமாவை நான் தான் சமைச்சேன்ல. அப்புறம் தோசை அவங்க சமைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது கூட நான் தான். இங்க மொத்த வேலையும் என் தலையில தான். சோம்பேறி. ஆமா, எல்லாமே இப்படிதான் பண்றாரு. ஆமா, நான் தான் பண்றேன். எங்க வீட்டுல ஹவுஸ் ஹஸ்பண்டே நான் தான். இல்ல கைஸ், ஆக்சுவலா உப்புமா நான் தான் பண்ணியிருந்தேன். தோசை அவர் தான் பண்ணுவாரு. நான் தோசை ஸ்பெஷலிஸ்ட். உப்புமா நான் தான் பண்ணியிருந்தேன். அவரு வந்து நான் பண்றேன், நீ எடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே இருக்கட்டுமேன்னு ஒரு வெரைட்டிக்கு எடுத்தேன். நான் தான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் தோசை ஃபுல்லாக அவர் தான் பண்ணுவார். அப்புறம் ஏதாவது குழம்பு பண்ணுவார்ல, சாம்பார், அது ஒன்று தெரியும். அப்புறம் வேறு ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னால் இல்லை எனக்கு இதான் தெரியும்னாங்க. சரி ஓகேன்னு நானும் விட்டுருவேன். அவங்க எது சொன்னாலும் இந்த வீட்டில் ஷெஃப் நான் தான், அதில் சேஞ்சே கிடையாது. சீனியர் ஷெஃப், ஜூனியர் ஷெஃப். அதனால தான் சரி ஓகே பண்ணிக்கட்டும் நானும் விட்டுடுறேன். கரெக்ட் தானே? அப்படி தானே பண்ணணும். ஹலோ, என்ன பண்ணுறேன்? காலையில ஆரம்பிச்சிட்டியா vlog எடுத்து சொல்லிக்கிட்டு? ஆமாம், இங்கே பாருங்க, சேமியா சாப்பிட்றா குழந்தை. ஆனால் காலையில் இவ்வளோ எல்லாம் சாப்பிட வச்சு கலப்பை வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. சாப்பிடுப்பா, சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடுங்க. சரி சொல்லுங்கள், இப்போ எங்கே போக போகிறீங்க சாப்பிட்டுட்டு? ஸ்கூலுக்கு போயிட்டு எப்போ வருவீங்க? ஈவினிங் வருவீங்களா? ஈவினிங் நம்ம பேசலாம், சரியா? அவ்வளோதான், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க அப்பா ஸ்கூலில் போய் விட போகிறாங்க. ஹலோ பாப்பா. ஸ்கூலுக்கு போயிட்டு வரணுன்னா சீக்கிரமா vlog எடுக்கலான்னு. ஓகே, லன்ச் டைம் ஆயிடுச்சு. 1:30 ஆயிடுச்சு டைம். ஹலோ சார், என்ன பண்ணுறீங்க? பாருங்க, இன்னைக்கு லன்ச் இதுதான். நார்மல் தான், சாதம், அப்புறம் வந்து பருப்பு குழம்பு, மிளகு விஷயம்னு சொல்லுவோம் மலையாளத்தில். அப்புறம் ட்ரை ஃபிஷ் இருக்குது, ஒரு அப்பளம் இருக்குது, ரைத்தா இருக்குது. இவ்வளோதான் இன்னைக்கு. ரொம்ப ஸ்பெஷல்லாம் இல்லை. அது இருக்குமே எங்கே? எங்கேயோ இருக்கும், எடுத்து வெளியில கொண்டு வா. அதுலையா? பாருங்க ட்ரை ஃபிஷ். இதான். எங்க ஒரு நிமிஷம், இது என்னது கீழே கிடக்குது? கீழே என்னென்னமோ கிடக்குது, திரும்புங்க. இதெல்லாம் தான் இது. என்னது இதுவா? கிட்டவா? இதெல்லாம் ஐயோ, யாரு கொலை பண்ணா? உங்க மாமியாரு கொலை பண்ணது அது மொத்தமா இந்த வயசுல கொலை பண்ணி வச்சிருக்காங்க. கிடையாது, கிட்ட போய் பாரு, எவ்வளவு ஈ வச்சு அடிச்சு கொண்டிருக்கான். அப்பாடி ஒரு 10-12 இருக்கும். ஆனாலும் நம்மளால நம்மளால இது ஒரு ஈ கூட கொள்ளது கிடையாதுல்ல, டச் பண்ணவே முடியாது. தனி ஸ்கில் தான்ப்பா. அதுக்கு 15 காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் கொலை பண்ணி வச்சிருக்காங்க. குழந்தை எப்போ கூட்டிட்டு வர போறீங்க?
போனோம் இப்போ 2 மணி தான், ஒரு 3 மணி ஆகும்போது இருந்து கிளம்பணும். அப்போ தான் 3:30க்கு அங்கே ஸ்கூல் ரீச் ஆகும். தமிழ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, எனக்கே வெக்கமா இருக்குது. ஆனா அதெல்லாம் மறைச்சு வச்சுட்டு தானே பேசிட்டு இருக்கோம். கனவா சொல்லுங்க பொண்டாட்டி, என்ன பண்றீங்க? உங்க வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். எடிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நேத்து நீங்க ஒரு vlog பண்ணல, ம். அது இன்னைக்காவது எடிட் பண்ணாதானே இன்னைக்கு ஈவினிங்கோ இல்லைன்னா நாளைக்காவது அதை அப்லோட் பண்ண முடியும். ஆமா கனவா, பண்ணுங்க பண்ணு, நான் டிஸ்டர்ப் பண்ணலன்னு பண்ணுங்க. பண்ணிடுறேன். வீண்டியா? ஐயோ இவ்வளோ எங்கட சொத்தை வீணு. இதே மாதிரி ஸ்கூல்ல இருக்கா? மறுபடியும் எடுக்கலாம். அப்படி இருக்கு. கால் நீட்டி இருக்கு. சரி. நீட்டு நீட்டு வச்சிட்டு இல்லையா? கை எடுத்து. 5:30 ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் சாப்பிட போகிறோம். இப்போ தான் வந்து பாப்பா கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கா. அழுது 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 வேண்டாம் வேண்டான்னு சொல்லி. ஹலோ வினயா, எப்படி இப்போ ஓகேவா? வலிக்குதா? வலிக்குதாடா? மருந்து பட்டிருக்கோம்ல, நாளைக்கு சரியாயிடும். சரியா? காலு காமிங்க, காலு காலு பஷோ. பாவம் குழந்தை, பார்த்து போகணும்டா செல்லக்குட்டி. சரியா? இனிமே பார்த்து போகணும். சரியா? சரிடா. இதோ இவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கிரீன் தோசை, பச்சை தோசை, பச்சை பயிறு தோசை. க்ரீன் தோசை டயட்டுன்றதால தோசை சைக்கோ தான், ஆனால் இதுதான் சாப்பிடுவார். அப்புறம் அதில் வந்து வெங்காய சட்னி நான் இப்போ பண்ணேன். இங்கே என் மாமியாரும் பொண்ணும் அவங்க வந்து இங்கே ஆக்சுவலி டஸ்ட்பின் வராது, வில்லேஜ் ஏரியா. ஸோ டஸ்ட்பின் வராததால் இந்த மாதிரி தான் வேஸ்ட் வந்து கொளுத்தும். ஸோ இதான் மாமியாரும் அதுக்கு துணையாக பொண்ணும் இருக்கா பாருங்க. என்னடா செல்லம், கையில் என்னாச்சு? வலிக்குதா? ஷோ சரியாயிடும், நாளைக்கு மருந்து போட்டிருக்கோம்ல, சரியாயிடும்னே. வாங்க பார்த்து வாங்க பேபி. வாங்க, நம்மளுக்கு ஹோம்ஒர்க் பண்ணோம்ல, ஹோம்ஒர்க் டைம் தானே. இதோ அப்பா அப்பா ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பீங்களா? இருக்காது. ஆமா ஆமா, போக மாட்டாங்க. பேபி பக்கத்துல வராது, அங்கேயே நில்லுங்க. நான் தான் படிக்கிறேன், வாவா தான் படிக்கிறா. நல்லா படிப்பா வாவா. குழந்தை பாப்பா, பாப்பாக்கு மலையாளத்தில் வாவா சொல்லுவோம், அது ஸ்லிப் ஆஃப் டங்கில் வந்துடுச்சு. அது மாதிரி ஹிந்தியில் என்னது தெரியாது. சரி வா, ஹோம்ஒர்க் பண்ணலாம் வா. அப்பாக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி வாவா பாப்பான்னு தெரியாது. பாப்பு பாப்புன்னு எல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது கரெக்டா. ஷோ பாருங்க, குழந்தை தூங்கிடுச்சு. ஹோம்ஒர்க் எழுதி அப்படியே தூங்கிட்டா பாருங்க. கையில் பாவம், கையில் விழுந்து ஸ்கூலில் விழுந்து கையில் அடிபட்டு முட்டிலேயே அடிபட்டு இப்போ மருந்தெல்லாம் தடவி கொடுத்துருக்கோம். நல்லா தூங்குறா. இப்போ கூப்பிட்டாலும் எழுஞ்சிக்க மாட்டா. பட் ஸ்டில் ஏதாவது கொடுக்கணும்ல, டின்னருக்கு கூப்பிட்டு ஏதாவது கொடுக்கணும். ஆக்சுவலி வீடியோவை க்ளோஸ் பண்ணலன்னு சொன்னால் தூங்கிட்டா பாவம். ஓகே பரவாயில்ல, நானே க்ளோஸ் பண்ணுறேன். அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு விலாகில் பார்ப்போம். டாட்டா. Thank you.